السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. صلى الله على سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد. مصطلح الحديث இமாம் யூசுஃபுல் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 45ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்லுகிற ஒன்று சேருகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய 45ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது முத்ரஜான ஹதீஸ் என்றால் என்ன என்பதனுடைய 2ஆம் பாகத்தை பார்க்க இருக்கிறோம். இப்ப முத்ரஜான ஹதீஸ் என்றால் என்ன என்பதின் முதல் பாகத்தை பார்த்துட்டோம். அதுல அந்த முதல் பாகத்துல முத்ரஜான ஹதீஸ்னா என்ன, அதற்குரிய உதாரணங்கள், அதுல ஒரே ஒரு 5 உதாரணங்களை முசன்னிஃப் கிதாபிலே குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும்தான், ஒரு ஹதீஸை மட்டும்தான் நாம விளக்கி இருந்தோம். இப்ப இன்றைய பாடத்துல அந்த மீதி இருக்கக்கூடிய 4 ஹதீஸுகள் எப்படி முதிரஜானது என்பதை நாம பார்க்க இருக்கிறோம். அப்ப முதிரஜான ஹதீஸ்னா என்ன என்பதை இங்கேயும் நம்ம சுருக்கமான முறையில பார்த்துட்டு உள்ள போனா நமக்கு விளங்குவதற்கு உதவியாக இருக்கும். இப்ப முதிரஜான ஹதீஸ்னா என்ன? ஒரு ஹதீஸுடைய சனதிலோ அல்லது ஒரு ஹதீஸுடைய மத்தினிலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு வார்த்தை அதிகப்படியாக இடம்பெற்றிருக்கும் மத்தினில, அல்லது சனதிலே அதிகப்படியான ஒரு அறிவிப்பாளர் இடம்பெற்றிருப்பாங்க. அசலில் இல்லாத ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு அறிவிப்பாளரோ ஒரு ஹதீஸுடைய மத்தினிலோ சனதிலோ இடம்பெற்றிருப்பாங்க அதிகப்படியாக. அப்படிப்பட்ட ஹதீஸிற்கு பெயர் தான் அல் ஹதீஸுல் முத்ரஜ். ஒரு சில ஹதீஸுகள்ல மத்தினில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒரு வார்த்தை இடம்பெற்றிருக்கும், அல்லது அந்த ஹதீஸுடைய தொடரில் ஏதேனும் ஒரு அறிவிப்பாளர் அதிகப்படியாக வந்திருப்பார். இப்படி அதிகப்படியாக ஒரு அறிவிப்பாளர் சனதிலோ ஒரு வார்த்தை மத்தினிலோ வருகிற அந்த ஹதீஸிற்கு பெயர் தான் அல் ஹதீஸுல் முத்ரஜ். இதுதான் முத்ரஜான ஹதீஸுடைய விளக்கம். இனி நம்ம கிதாபிற்கு உள்ள போய் 4 உதாரணங்களான ஹதீஸை வாசிச்சிட்டோம். அது எப்படியெல்லாம் முத்ரஜானது என்பதை நமக்கு முசன்னிஃபு விளக்க இருக்கிறாங்க. வாங்க நம்ம அதற்குள்ள சென்று முசன்னிஃப் எப்படி விளக்குறாங்க என்பதை நாம பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம்மா மத்னுல் ஹதீஸி சானி. அப்ப நம்ம இன்றைய பாடத்துல துவங்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, முத்ரஜான ஹதீஸிற்கு முசன்னிஃப் அவர்கள் 5 ஹதீஸுகளை உதாரணமாக சொன்னாங்க. அதுல ஒரு ஹதீஸை அது ஏன் முத்ரஜானது என்பதை நம்ம பார்த்துட்டோம் கடந்த பாடத்துல. இந்த இடத்துல பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க இருப்பது முத்ரஜான ஹதீஸினுடைய 5 உதாரணங்களில் 2வது ஹதீஸை உதாரணமாக சொன்ன 2வது ஹதீஸை நாம அது எப்படி முத்ரஜானது என்பதை நாம பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் முத்ரஜான ஹதீஸ்னா என்னன்னு நாம சொல்லிட்டோம். அது லஈஃபான ஹதீஸினுடைய 4 பங்குகளில் 3வது பங்கின் 4 வகை ஹதீஸுகளில் 4வது வகை தான் எது? இந்த முத்ரஜான ஹதீஸ் என்பதை நாம ஒவ்வொரு பாடங்களாக நினைவூட்டி கொண்டு வருகிறோம். இன்றைய பாடத்தில் நம்ம சொல்லிக்கிட்டோம். சரி, இப்ப முத்ரஜான ஹதீஸிற்கு 2வது உதாரணமாக முசன்னிஃப் அவர்கள் கொண்டு வந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை எது? உதுவை நீங்கள் பரிபூர்ணமாக்குங்கள். இதை பற்றி லோகத்தை விளக்கிட்டு நாம இங்க அச்சுப்பிழையாக வந்திருக்கு ஒரு வார்த்தை. இந்த ஹதீஸை நாம இப்ப இது எப்படி முத்ரஜானது என்பதை மட்டும் நம்ம பார்ப்போவாங்க. அம்மா மத்னுல் ஹதீஸி சானி, 2வது ஹதீஸினுடைய மத்னாகிறது. அதைத்தான் பான்னு குறிப்பிடுறாங்க. அந்த 2வதுங்கிறத தான் பான்னு குறிப்பிடுறாங்க.
அந்த இரண்டாவது ஹதீஸினுடைய மத்னாகிறது. ஃபஇன்ன இபாரத்த அஸ்பிகுல் வுதுஅ இங்க தெளிவா போட்டாங்க சரியான முறையில. மேல அச்சுப்பிழையாக இந்த வா விடுபட்டு இருந்தது. சரி பாருங்க. அப்ப அஸ்பிகுல் வுதுஅ எனும் வாசகம் நிச்சயமாக அஸ்பிகுல் வுதுஅ எனும் வாசகமாகிறது. ஃபி அவ்வலில் ஹதீசி ஹதீஸினுடைய ஆரம்பத்திலே உள்ள அஸ்பிகுல் வுதுஅ எனும் வாசகமாகிறது. லைசத்து அந்த வாசகம் இல்லை மின் கலாமிர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையிலிருந்து பேச்சிலிருந்து உள்ளதாக இல்லை அந்த வாசகம் என்பது. நம்ம முன்னாடி விளக்கிடுறோம். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம இங்க மேல பார்த்தோம். என்னது? அஸ்பிகுல் வுதுஅ வைலுன் வைலுல் லில் அஅகாபி மினன் நார் அப்படின்னு பார்த்திருந்தோம். இந்த ஹதீஸுடைய மத்னுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இது மட்டும்தான். வைலுல் லில் அஅகாபி மினன் நார் தான். அஸ்பிகுல் வுதுஅங்கிறது யார் சொன்ன வார்த்தை இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை இல்ல. இதை சொன்னது யாருன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த வார்த்தையை சொன்னது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சேர்த்த வார்த்தை தான் அஸ்பிகுல் வுதுஅங்கிறது. அந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக யார் நினைச்சிட்டா அப்படின்னா, இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களில் வரக்கூடிய யாரு? அபூ குத்தன் ரஹிமஹுல்லா, அதே போல ஷப்பாபா ரஹிமஹுல்லா. இந்த ரெண்டு பேரும் ஷுஅபா இமாம்கிட்ட இருந்து கேட்டாங்க இந்த ஹதீஸ. அங்க கேட்கும் போதுதான் இந்த ரெண்டு பேர் என்ன விளங்கிக்கிட்டாங்கன்னா, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையாக விளங்கிக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே இது யாருடைய வார்த்தை அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தை அல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வார்த்தை இது. நம்ம ஹதீஸுடைய அந்த சனதை பார்த்தா நமக்கு விளங்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார்ட்ட அறிவிக்கிறாங்க? முஹம்மது இப்னு ஜியாத் ரஹிமஹுல்லாட்ட. அவங்க விளங்கிக்கிட்டாங்க இந்த அஸ்பிகுல் வுதுஅங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை இல்ல அப்படின்னு. முஹம்மது இப்னு ஜியாத் ரஹிமஹுல்லா யார்ட்ட சொல்றாங்க இந்த ஹதீஸ? ஷுஅபா இமாம்ட்ட. ஷுஅபா இமாமும் சரியான முறையில் விளங்கிக்கிட்டாங்க இந்த அஸ்பிகுல் வுதுஅங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை அல்ல, அறிவிக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய வார்த்தை. ஷுஅபா இமாம்ட்ட இருந்து கேட்ட இந்த ரெண்டு இமாம் அபூ குத்தன் ரஹிமஹுல்லா, ஷப்பாபா ரஹிமஹுல்லா, இந்த இரு அறிவிப்பாளர்கள் தான் என்ன விளங்கிக்கிட்டாங்கன்னா அஸ்பிகுல் வுதுஅங்கிறதும் ரசூலுல்லாஹ்வுடைய கலாமு தான் விளங்கிக்கிட்டாங்க. அப்படி அறிவித்தது இந்த ஹதீஸ். அப்ப அஸ்பிகுல் வுதுஅ என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையாக அறிவித்ததனால் அப்போ மத்தினில ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டதாக இங்க நம்ம விளங்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வார்த்தை வைலுலில் ஆகாபி மினன்னார் தான். இந்த வார்த்தை மத்தினிலே அதிகப்படியாக வந்துள்ளது. அதனால் இந்த ஹதீஸ் என்பது என்ன? முத்ரஜான ஹதீஸ். அதைத்தான் நமக்கு சொல்றாங்க பாருங்க. லைசத்து அஸ்பிகுல் வுதுஅ என்னும் வாசகம் இல்லை மின் கலாமிர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர் ரசூலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாகங்கிற துஆ. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பேச்சில் இருந்து உள்ளது அல்ல. இது அஸ்பிகுல் வுதுஅ என்னும் அந்த இபாரத் வாசகம். அல்லதி எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கலாம் அது? லம் யஸித் அந்த கலாம் அதிகமாக ஆகவில்லை. அலா அன் கால வைலுல் லில் அஅகாபி மினன் நார் வைலுல் லில் அஅகாபி மினன் நார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை விட அதிகமாகவில்லையே. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கலாமிலிருந்து உள்ளது இல்லை. எது? அஸ்பிகுல் வுதுஅ என்னும் இபாரத்து வாசகம். அப்ப நமக்கு புரியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது வைலுல் லில் அஅகாபி மினன் நார் மட்டும்தான். அப்போ அந்த வார்த்தை விட அதிகமாகாத அஸ்லியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கலாமிலிருந்து உள்ளது அல்ல. எது? அஸ்பிகுல் வுதுஅங்கிற வார்த்தை. அப்ப அது எங்கிருந்து வந்துச்சு? வலாக்கின்ன என்றாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிறவர்கள் அதிரஜ நுழைத்தார்கள் அல் இபாரத்த சாபிகத்த முந்தியதான அந்த வாசகத்தை நுழைத்தார்கள். முந்தியதான வாசகம் என்னது? அஸ்பிகுல் வுதுஅ என்னும் வாசகத்தை நுழைத்தார்கள். அவங்க நுழைக்கிறதுக்கு என்ன காரணம்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை விளங்கணுங்கிறதுக்காக. நம்ம மேல கடந்த பாடத்தை விளக்கி இருந்தோம். ஒரு சில மக்கள் உதுவை பரிபூர்ணமாக்காம குதிங்கால தண்ணி படாம உது செஞ்சாங்க. அதை பார்த்த ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை தான் வைலுல் லில் அஅகாபி மினன் நார்னு நம்ம விளக்கிட்ட முன்னாடியே. அப்ப அதற்கு தோதுவான ஒரு வார்த்தை என்ன?
உதுவை பரிபூர்ணமாக்குங்க, அஸ்பிகுல் உது. அதை விளக்கும் முகமாக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை, அது நோக்கத்தை விளக்கும் முகமாக தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அஸ்பிகுல் வுதுங்கிற வார்த்தையை சேர்த்திருக்கிறாங்க. ஆனால் ஃபவஹிம அபூ குத்தன் வஷப்பாபத வஷப்பாபத்து ரஹிமஹுமல்லாஹ், ஹா இல்ல அந்த குண்டுதா புள்ளி உள்ள வரும். வஷப்பாபத்து ரஹிமஹுமல்லாஹ், அபூ குத்தன் ரஹிமஹுல்லாவும் ஷப்பாபா ரஹிமஹுமுல்லாவும் யூகித்து கொண்டார்கள். ஃபி ரிவாயத்திஹிமா லஹா, அந்த வாசகத்தை அவர் இருவர்களும் அறிவிக்கும் விஷயத்தில். எந்த வாசகத்தை? அஸ்பிகுல் வுது என்னும் வாசகத்தை அவ்விருவர்களும் அறிவிக்கும் விஷயத்திலே யூகித்து கொண்டார்கள். அன் ஷுஅபத, ஷுஅபா இமாமை தொட்டும் அறிவிக்கும் விஷயத்திலே அவர்கள் யூகித்து கொண்டார்கள். வல்லன்னாஹா, அந்த இருவரும் யாரு? இன்னும் அந்த இருவரும் யாரு? அபூ குத்தன் ரஹிமஹுல்லா, ஷப்பாபா ரஹிமஹுல்லா என்ற இரு அறிவிப்பாளர்களும் எண்ணிக்கொண்டார்கள். ஹா, அந்த இபாரத்தை. எந்த இபாரத்தை? அஸ்விகுல் வுது எனும் இபாரத்தை எண்ணிக்கொண்டார்கள். மின் கௌலிர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சொல்லிலிருந்து உள்ளதாக எண்ணிக்கொண்டார்கள். லா மின் கௌலி அபீ ஹுரைரத, அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய சொல்லிலிருந்து உள்ளது அல்ல, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய சொல்லிலிருந்து உள்ளதாக அந்த வாசகத்தை இருவரும் எண்ணிக்கொண்டார்கள். இப்படி அபூ குத்தன் ரஹிமஹுல்லாவும் ஷப்பாபா ரஹிமஹுல்லாவும் ஷுஅபா இமாமை தொட்டு அறிவிக்கிற விஷயத்தில் இப்படி ஒரு யூகத்தை கொண்டிருந்தார்கள். அதனால தான் இந்த ஹதீஸ் என்னவாக ஆனது? முதிரஜாக ஆனது. அதற்கு முன்பு வரை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அந்த நேரம் அவர்களிடமிருந்து முஹம்மது பின் ஜியாத் ரஹிமஹுல்லா, அவங்களிடமிருந்து ஷுஅபா ரஹிமஹுல்லா வரைக்கும் இந்த ஹதீஸ் என்ன ஆகல? இந்த வார்த்தை ரசூலுல்லாவுடைய வார்த்தை என்று யூகிக்கப்படல. இவர்களிடமிருந்து கேட்ட இந்த இரு அறிவிப்பாளர்கள் தான் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தையாக நினைத்து அறிவித்து விட்டார்கள். எனவே மத்னில் ஒரு வார்த்தை ஜியாதத்தாக அதிகப்படியாக வந்துவிட்டது. எனவே இந்த ஹதீஸ் என்பது என்ன ஆனது? முதிரஜாக ஆனது. அப்போ சன்னிஃப் அவர்கள் நமக்கு முதிரஜான ஹதீஸினுடைய அஹ் 5 உதாரணங்களில், 5 ஹதீஸுகளில் 2வது நமக்கு விளக்கி கொடுத்து விட்டார்கள். இப்ப அடுத்து நம்ம 3வதை பார்ப்போம். 3வது ஹதீஸ் எப்படி முதிரஜான ஹதீஸ் ஆனது? 3வது ஹதீஸ் என்ன என்பதை நாம சுருக்கமா இங்க பாத்துக்க வேண்டியதுதான். என்னது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ், அடிமை சம்பந்தமா இந்த ஹதீஸ். சரி பாருங்க, இப்ப பாருங்க இந்த ஹதீஸ் எதனால முதிரஜாச்சு? வஃபில் ஹதீஸி சாலிசி, இன்னும் 3வது ஹதீஸிலே இருக்கிறது. இந்த ஜீம்னா அந்த மேல ஆ ஜீம் என்று குறிப்பிட்ட 3வது ஹதீஸ். அப்ப இந்த 3வது ஹதீஸிலே இருக்கின்றது. என்ன இருக்கின்றது? அன்ன ரசூல் அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிறவர்கள், நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிறவர்கள், இக்தஃபா, போதுமாக்கி கொண்டார்கள், பி கௌலிஹி, தங்களுடைய சொல்லை கொண்டு. என்ன சொல்லது? லில் அப்தில் மம்லூகி அஜ்ரானி என்று வரக்கூடிய இந்த சொல்லை கொண்டு. அப்ப நம்ம விளக்கிடுறோம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, லில் அப்தில் மம்லூகி அஜ்ரானி, இது மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த வல்லதி நப்சி என்று தொடங்கக்கூடிய அந்த சத்தியம் விட்டு வரக்கூடிய வார்த்தை என்பது அது யாருடைய சொல் அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட வார்த்தை அல்ல. ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சய்யிதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சேர்த்த வார்த்தை அது. அது எதை வைத்து தெரிந்து கொண்டோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்வதற்கு வாய்ப்பில்லை. என்ன வார்த்தைய? நான் அடிமையாக மரணிக்க விரும்புறேன், எது மட்டும் இல்லை என்றால் ஜிஹாது, ஹஜ்ஜு, தாய்க்கான உபகாரம், இதெல்லாம் இல்ல அப்படின்னா நான் அடிமையாக மரணிக்க விரும்புகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்ல வாய்ப்பில்லை. இந்த ஹதீஸிற்கு விளக்கத்தை நாம கடந்த பாடத்துல கொடுத்துட்டோம். ஏன் இந்த ஜிஹாது, ஹஜ்ஜு, பிர்ரு, உம்மியை குறிப்பிட்டாங்கிறத கடந்த பாடத்துல இந்த ஹதீஸை பற்றி பேசும்போது சொல்லிட்டோம். இப்ப இந்த வல்லதி நப்சி என்ற அந்த சத்தியத்திலிருந்து அன மம்லூக்குன் என்று வரக்கூடிய இந்த வார்த்தைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வாய்ப்பில்லை. இது சொன்னதே யாருதான்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான். அது எதனால் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்துக்கள் பொதுவாகவே அடிமையை உரிமையிட வேண்டும் என்பதை குறிக்கோளாக வைத்துதான் இருக்கும். ஒரு ஆள் ஒரு பாவம் பண்றாரா, அடிமை உரிமை எடுங்கன்னு சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கான பரிகாரம் என்ன? அடிமை உரிமை எடுங்க. இந்த மாதிரி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய பொதுவான கருத்துக்கள் எல்லாமே அடிமைகளை உரிமையிடணும் அப்படின்னு தான் அந்த கருத்துக்கள் சொல்லுமே தவிர, அடிமையாக வையுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஒருபோதும் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அடிமையாக இருக்கணும்னு ஒருபோதும் ஆசைப்பட மாட்டாங்க என்பதனாலும் இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வாய்ப்பில்ல. இன்னும் ஒருபடி மேலாக சொல்லப் போனா, முஸன்னிஃப் இன்னொரு கருத்தையும் சொல்லுவாங்க. இந்த பிர்ரு உம்மின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. என் தாய்க்கான உபகாரம் மட்டும் இல்லை என்றால், நான் அடிமையாக மரணிக்க விரும்பி இருப்பேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்ல வாய்ப்பில்லை. ஏன் காரணம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே தாய் வஃபாத் ஆயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரம் செய்வதற்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது தாயார் இல்ல. அப்படிப்பட்ட நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிர்ரு உம்மிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்ப தெளிவாக புரியுது இந்த வார்த்தையை சொன்னது யார்தான்? வல்லதி நஃப்ஸி பியதிஹி லௌலல் ஜிஹாது வல் ஹஜ்ஜு வ பிர்ரு உம்மி லா அஹ்பப்து அன் அமூத வ அன மம்லூக். இந்த வார்த்தையை சொன்னது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்ப இந்த ஹதீஸுடைய மத்னில் இந்த ஒரு வார்த்தை அதிகப்படியாக வந்திருக்கிறது. எனவே இந்த ஹதீஸ் என்ன? முத்ரஜான ஹதீஸ். இதைத்தான் நமக்கு இப்ப சொல்ல போறாங்க பாருங்க. எப்படி சொல்றாங்க? வாசிச்சோம். இந்த 3வது ஹதீஸில இருக்கிறது என்னது? நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை, இந்த தங்களுடைய சொல்லை கொண்டு போதுமாக்கி கொண்டார்கள். கைர அன்ன அபா ஹுரைரத்த ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, என்றாலும் நிச்சயமாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகிறவர்கள் தகஃபல பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். பி ஈலாஹி ஹாதைனில் அஜ்ரைனி, இந்த இரு கூலிகளை விளக்குவது கொண்டு, பி கசமிஹி தங்களுடைய சத்தியத்தை கொண்டு, சத்தியத்தின் மூலமாக, பி தமன்னிர் ரிக்கி அடிமைத்துவத்தை விரும்புவது கொண்டு, ஆசை கொள்வது கொண்டு. அப்போ அடிமைத்தனத்தை ஆசை கொள்வது கொண்டு சத்தியம் செய்வதன் மூலமாக, தாங்கள் சத்தியம் செய்வதன் மூலமாக இந்த இரு கூலிகளை விளக்குவது கொண்டு யார் பொறுப்பேற்றுக் கொண்டார்? சைதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அப்ப என்ன புரியுதுன்னா, லில் அப்தில் மம்லூக்கி அஜ்ரானி, அவ்வளவுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இது ஏன் 2 கூலியோ கடந்த பாடத்துல விளக்கி இருந்த நாம. சரி. அப்போ அதற்கு அடுத்து வந்த சத்தியம் எல்லாமே யார் சொன்னது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதுதான். மேலும் விளக்குறாங்க பாருங்க. வ மிஸ்லு ஹாதிஹில் அம்னியத்தி யஸ்தஹீலு அன் துசாவிர கல்பர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்னியத்துன்னு வாசிக்கலாம். ஆசைகள் அர்த்தம். இது போன்ற இந்த ஆசைகளை போன்றவைகள் யஸ்தஹீலு அன் துசாவிர கல்பர் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதராம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கல்பில் நுழைவது அது முஹாலை தேடும். முஹால்னா என்னது? நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றை அது தேடும், அசாத்தியத்தை தேடும். எது? இது போன்ற ஆசைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்விலே நுழைவது. அன் துசாவிர, துசாவிர அப்படின்னா நுழைவதுன்னு அர்த்தம். இப்ப நம்ம நுழைவது அது ஒரு அசாத்தியத்தை தேடும். அல்லது எப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். பி தஆலீமிஹி தங்களுடைய கற்றுக் கொடுக்குதல்களை கொண்டு. தஆலீம் அப்படின்னா கருத்துக்கள்னு வைக்கலாம். அப்ப தங்களுடைய கருத்துக்களை கொண்டு வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி வந்தார்கள்? யதுஉ அழைப்பவர்களாக, இலா தஹரீர் ரகீகி அடிமையை உரிமையிடுவதன் பக்கம் அழைப்பவர்களாக வந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய கல்பில், உள்ளத்தில் நுழைவது. அந்த துசாவிர உடைய ஃபாயிலது லமீர் ஃபாயிலு எங்க மீளுது? இந்த ஆசைகள் என்பதை நோக்கி மீளுது. அப்போ அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கல்பிலே இது போன்ற ஆசைகள் நுழைவது அசாத்தியத்தை தேடும். அசாத்தியத்தை தேடும் எனது அது சாத்தியமே இல்லை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அடிமைகள் உரிமையிடணும்னு எல்லா நேரங்களையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி அடிமையாக இருக்கணும்னு விரும்பி இருப்பாங்க? ஃபதுலன், இன்னும் சொல்ல போனால் மேல்மிச்சமாக அர்த்தம். அன் 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 ஃபதுலன் பொதுவா அதுக்கு அடுத்து அன் வரும். அப்ப பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகளோடு சேர்த்து நாம அர்த்தம் வைக்கணும். ஃபதுலன் அன் அன்ன உம்மஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாயாராகிறவர்கள் துஃபியத்து வஃபாத்தானார்கள். வஹுவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆகிறவர்கள் ஸகீருன் சிறுவராக இருக்கக்கூடிய நிலையில். யார் வஃபாத் ஆயிட்டா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா வஃபாத் ஆகி விட்டார்கள். எனவே ஃபலா யும்கினு, எனவே சாத்தியமாகாது, கத்அன் உறுதியாக சாத்தியமாகாது,
அன் தகூனல் இபாரத்து, இந்த இபாரத் ஆகுவது, எந்த இபாரத்து, வல்லதி நப்சி என்று சத்தியம் என்று தொடங்கின அந்த வார்த்தை, அந்த வாசகம் ஆகுவது எங்கிருந்து, மின் கௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்லிலிருந்து உள்ளதாக இந்த வாசகம் ஆகுவது நிச்சயமாக அது சாத்தியமே ஆகாது. எனவே இந்த வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. சொன்னது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஹதீஸுடைய மத்னில் இப்படி ஒரு வார்த்தை அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஹதீஸ் என்பது என்ன? முதுரஜான ஹதீஸு. இப்ப நம்ம மூன்றாவது ஹதீஸ் முதுரஜ் என்பதை நாம பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க நான்காவது ஹதீஸ் என்ன பார்த்தோம்? இது வந்து சனது ரீதியாக என்னாக போகுது? முதுரஜாக போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த மூன்று ஹதீஸுகளுமே மத்னு ரீதியாக முதுரஜானவைகள். இப்ப பார்க்க போற நாலாவது ஹதீஸ் அதே மாதிரி ஐந்தாவது ஹதீஸ். நான்காவது ஹதீஸ் என்பது என்ன? சனது ரீதியாக பாருங்க. அது என்ன ஹதீஸ்? நாம கடந்த பாடத்துல இதனுடைய ஹதீஸுடைய முழுமையை நாம சொல்லிட்டோம். இப்ப பாருங்க நான்காவது ஹதீஸ், வபின் நலுரி இலா இஸ்னாதில் ஹதீஸ் ராபிஇ, நான்காவது ஹதீஸினுடைய சனதின் பக்கமாக பார்ப்பது கொண்டு, தால் போட்டா அந்த நாலாவது அர்த்தம். அப்போ நான்காவது ஹதீஸினுடைய சனதின் பக்கமாக பார்ப்பது கொண்டு, நரா நாம் பார்க்கிறோம், அன்ன வாசிலன் லா யதுகுரு ஃபி ரிவாயத்திஹி அம்ரு இப்னு ஷர்ஹபீல். அப்ப இதை நம்ம விளக்கிடலாம் பாருங்க. நான்காவது ஹதீஸுக்கு போவோம். இங்க வந்து ஒரு ஹதீஸுடைய சனதை குறிப்பிட்டாங்க முழுமையா. நம்ம வாசிக்கும் போதோ சொன்னா, ஏன் இங்க மட்டும் சனதை முழுமையா குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இது சனதை வைத்துதான் என்ன ஆக போகுது? முதுரஜாக போகுது அப்படிங்கிற காரணத்தினால. இங்க வந்து வாசில் ரஹமத்துல்லா அலைஹி, மன்சூர் ரஹமத்துல்லா அலைஹி, அமஷ் ரஹமத்துல்லா அலைஹி மூணு பேருமே யாரிடமிருந்து ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்க? அபி வாயில் ரஹ்மஹுல்லாவிடம் இருந்து அப்படின்னு தான் இந்த சனது நமக்கு சொல்லுது. ஆனால் வாசில் ரஹமத்துல்லா அலைஹி யாரிடமிருந்து அறிவிக்கல. இந்த சனது சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த மூன்று இமாம்களும் அபு வாயில் ரஹ்மஹுல்லாவிடம் இருந்துன்னு, அபு வாயில் ரஹ்மஹுல்லா அம்ர் இப்னு ஷர்ஹபீல் அவர்களிடம் இருந்துன்னு, அவங்க வந்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அந்த சனது நமக்கு சொல்ற விஷயம் இதுதான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா, மன்சூர் ரஹமஹுல்லாவும் அமஷ் ரஹமஹுல்லாவும் இந்த தொடர்படிதான் அறிவிச்சாங்க, இப்ப நம்ம சொன்ன அறிமுறையில. ஆனா வாசில் ரஹமத்துல்லா அலைஹுடைய தொடர் எப்படி வரும்னா, அவர்கள் யாரிடமிருந்து கேட்டாங்கன்னா அபு வாயில் ரஹமஹுல்லாவிடமிருந்து கேட்டாங்க. அபு வாயில் ரஹமஹுல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நேரடியா கேட்டாங்க. யாரை குறிப்பிடல? வாசில் ரஹமத்துல்லா அலைஹி. அம்ர் இப்னு ஷர்ஹபீலை யாரு குறிப்பிடல? வாசில் ரஹமத்துல்லா அலைஹி குறிப்பிடல. ஆனா இந்த சனதுல பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி தெரியுது? அம்ர் இப்னு ஷர்ஹபீல் அவர்களிடமிருந்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்ப இதுதான் சனதிலே அதிகப்படியான ஒரு வார்த்தை இங்க சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இரு அறிவிப்பாளர்களை கவனித்து வந்த ஒரு சனது இது வாசில் ரஹமத்துல்லா அலைஹியோடும் சேர்க்கப்பட்டுருச்சு. இப்ப வாசில் ரஹமஹுல்லாவுடைய சனது என்ற ரீதியில பார்க்கும் பொழுது இந்த அம்ர் இப்னு ஷர்ஹபீல் என்பது ஜியாதத் அதிகப்படியாக வந்த வார்த்தை. எனவே சனதிலே வந்த இந்த ஜியாதத் அதிகத்துவம் இது ஹதீஸ் முதரஜாக ஆக்கிவிட்டது. அதைத்தான் நமக்கு இப்போ விளக்க போறாங்க பாருங்க. எப்படி விளக்குறாங்க? நான்காவது ஹதீஸின் பக்கமாக பார்ப்பது கொண்டு, நரா நாம் பார்க்கிறோம், அன்ன வாசிலன் நிச்சயமாக வாசில் ரஹமத்துல்லா அலைஹி ஆகிறவர்கள், லா யதுகுரு ஃபீ ரிவாயத்திஹி தங்களுடைய அறிவிப்பிலே அவர்கள் சொல்ல மாட்டார்கள், அம்ர் இப்னு ஷர்ஹபீல் ரஹமஹுல்லாவை அவர்கள் என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். வ இன்னமா யர்வி இமாம் வாசில் ரஹமத்துல்லா அலைஹி இந்த ஹதீஸை அறிவிப்பதெல்லாம் அன் அபி வாயில் ரஹமஹுல்லாவை தொட்டும், அபு வாயில் ரஹமஹுல்லாவை தொட்டும், அன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் முபாஷரத்தன் நேரடியாக. அப்போ அபு வாயில் ரஹமஹுல்லாவிடமிருந்து யாரு கேட்கிறா? வாசில் ரஹமஹுல்லா கேட்கிறாங்க. அபு வாயில் ரஹமஹுல்லா யார்கிட்ட கேட்டாங்க? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப யார் இடையில இல்ல? அம்ர் இப்னு ஷர்ஹபீல்ங்கிற அவங்க இல்ல. அவர்கள் வரக்கூடிய சனது என்பது யாரை தொட்டும் வரக்கூடியது? மன்சூர் ரஹமஹுல்லா, அமஷ் ரஹமஹுல்லா அவர்கள் மூலமா வரக்கூடிய சனது தான் அப்படி வரும். அப்போ வாசில் ரஹமஹுல்லாவுடைய சனதை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அம்ர் இப்னு ஷர்ஹபீல் என்பது ஜியாதத் அதிகப்படியாக வந்துள்ளது. எனவே இது ஹதீஸ் முதரஜ். அதான் சொல்றான் பாருங்க. ஃபதிக்ரு அம்ர் இப்னு ஷர்ஹபீல் ரஹமத்துல்லா அலைஹி, எனவே அம்ர் இப்னு ஷர்ஹபீல் ரஹமஹுல்லாவை சொன்னதாகிறது இதுராஜுன் அது ஒரு நுழைத்தலாகும்.
அலா ரிவாயத்தி மன்சூரின், மன்சூர் ரஹ்மஹுல்லாவினுடைய ரிவாயத்தின் மீதும், வல் அஅமஷ் என்று வரணும். இங்க வாவு அச்சுப்பிழையாக விடுபட்டிருக்கு. ரெண்டு அறிவிப்பாளர் இன்னும் வல் அஅமஷ், இன்னும் அஅமஷ் ரஹ்மஹுல்லாவுடைய அறிவிப்பின் மீதும் என்னது நுழைத்தலாகும். அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துடைய அறிவிப்பை அடிப்படையா வைத்து வாசில் ரஹ்மஹுல்லாவுடைய சனதிலே அம்ர் இப்னு ஷரஹபீல் என்ற அறிவிப்பாளர் நுழைக்கப்பட்டிருக்கிறாங்க, சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த ஹதீஸ் சனதினுடைய அடிப்படையில் முதரஜாக ஆனது. அதை தொடர்ந்து பாருங்க, வல் ஹதீசுல் ஹாமிசு, ஐந்தாவது ஹதீஸ். நம்ம மேல பார்த்தோம், ஐந்தாவது ஹதீஸ் ஹா என்று போட்டு குறிப்பிட்டிருந்தாங்க. என்னது? இது மாதிரி நீங்கள் பொறாமை கொள்ள வேண்டாம், வெறுப்பு கொள்ள வேண்டாம் என்று வரக்கூடிய ஹதீஸ். இதுவும் சனதை வைத்துதான் நமக்கு என்ன ஆக போறாங்க, இது முதரஜ் என்பதை நமக்கு நிரூபிக்க போறாங்க. அது எப்படி முதரஜ் ஆகுது, அதற்கு முன்பாக நாம சனதை பார்த்துருவோம். அதை வாசிச்சால் நமக்கு புரிஞ்சிடும். என்னது? அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அவர்களிடமிருந்து கேட்டது யாரு? ஜுஹ்ரி இமாம். அவர்களிடமிருந்து கேட்டது மாலிக் இமாம். அவர்களிடமிருந்து கேட்டது சயீத் இப்னு அபி மரியம் ரஹ்மஹுல்லா. இப்ப பாருங்க, இந்த சனதை எப்படி நமக்கு சொல்லித்தர போறாங்க பாருங்க, எப்படி முதரஜ் ஆச்சு அப்படின்னு. வல் ஹதீசுல் ஹாமிசு, இன்னும் ஐந்தாவது ஹதீஸ் ஆகிறது. இப்ப நம்ம பார்த்த ஐந்தாவது ஹதீஸ் ஆகிறது. நாம் பார்க்கிறோம், அன்னபின அபி மரியம, இப்னு அபி மரியம் ரஹ்மஹுல்லா ஆகிறவர்கள் அதிரஜ நுழைத்து விட்டார்கள், ஃபி ஹாதல் ஹதீஸி, இந்த ஹதீஸில், இப்பொழுது பார்த்த இந்த ஐந்தாவது ஹதீஸிலே நுழைத்து விட்டார்கள், இபாரத்தன் ஒரு வாசகத்தை, லைசத்து அந்த வாசகம் இல்லை, மின்ஹு இந்த ஹதீஸிலிருந்தும் உள்ளதாக இல்லை, வ இன்னமாகிய அந்த வாசகம் ஆகுவதெல்லாம் மின் ஹதீஸின் ஆகர வேறொரு ஹதீஸில் இருந்துதான், லஹு அந்த வேறொரு ஹதீஸிற்கு இருக்கின்றது, இஸ்னாதுன் ஆகர வேறொரு சனது இருக்கின்றது. அது யாரை தொட்டும் வரக்கூடிய வேறொரு சனது? மாலிக் ரஹ்மஹுல்லாவை தொட்டும் வரக்கூடியது. அவர்கள் யாரிடமிருந்து? அபு ஜனாத் ரஹ்மஹுல்லாவிடமிருந்து, அபு ஜன்னாத் என்று வசிக்கலாம். அவங்க யாரிடமிருந்து? அனில் அஅரஜ் ரஹ்மஹுல்லா அவர்களிடமிருந்து. அவங்க யாரிடமிருந்து? அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து. மர்ஃபூஅன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டதான நிலையில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க. வஹாதிஹில் இபாரத், இன்னும் இந்த இபாரத் ஆகிறது. எந்த இபாரத்து? எதை இப்னு அபி மரியம் ரஹ்மஹுல்லா இணைத்தார்களோ, நுழைத்தார்களோ, இந்த இபாரத் ஆகிறது ஹிய அதுவாகிறது, வலா தனாஃபசு என்ற இபாரத்தாக இருக்கும். அல் மஅரூஃபத்து ஃபிஸ் சனதில் ஆஹரி, வேறொரு சனதிலே அறியப்பட்டதான வலா தனாஃபசு என்ற வாசகமாக இருக்கின்றது. கமாஃபி ஸஹீஹைனி, புகாரி முஸ்லிம் இரு கிரந்தங்களிலேயும் உள்ளதை போல, வல் முஅத்தாவிலேயும் உள்ளதை போல. அப்ப நமக்கு புரியுது, இந்த ஐந்தாவது ஹதீஸ் எதனால ஹதீஸ் முத்ரஜ் என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம், இப்னு அபி மரியம், அதாவது சயீத் இப்னு அபி மரியம் ரஹ்மஹுல்லா இந்த வலா தனாஃபசுங்கிற இபாரத்தை சேர்த்திருக்கிறாங்க. ஏன் எப்படி சேர்த்திருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சனதின் மூலமாக. அப்போ சனதுல இந்த வலா தனாஃபசு வருது மத்தின்ல, ஆனா வலா தனாஃபசுன்னு வரக்கூடிய இந்த ஹதீஸ் வேறு சனது. இந்த சனதின்படி இந்த வாசகம் கிடையாது. அப்ப சயீத் இப்னு அபி மரியம் ரஹ்மஹுல்லா இந்த வார்த்தையை சேர்த்திருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ் என்பது என்ன ஆனது? அது ஹதீஸில் முதரஜாக ஆனது என்று நமக்கு குறிப்பிட்டு தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அப்போ நாம முதரஜான ஹதீஸ்னா என்ன, அதற்கு 5 ஹதீஸுகளை உதாரணமாக முசன்னிஃப் சொல்லி, அந்த 5 ஹதீஸ்ல எது எது மத்னை கொண்டு முதரஜானது, எது சனதை கொண்டு முதரஜானது என்பதெல்லாம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பாடம் வரை பார்த்திருக்கிறோம். இனி வரக்கூடிய பாடங்களில் முதரஜான ஹதீஸுடைய வரையறையை சொல்லி, மேலும் அதை பற்றிய செய்திகளை நமக்கு முசன்னிஃப் அவர்கள் சொல்லி தருவார்கள் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம் பார்த்த பாடங்களை விளங்குகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.